அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த பூச்சிகளில் அழகான பூச்சி அப்படின்னு ஒன்று உண்டு. எதை அப்படி சொல்லலாம்? பட்டாம்பூச்சி தான் இல்லை? எவ்வளவு அழகழகான வண்ணங்களோட அந்த மாதிரி வண்ணங்களை மனுஷனால் கூட உருவாக்க முடியாது. இயற்கை அந்த பூச்சிக்கு மட்டும் அதை ஒரு சிறப்பு பரிசாக தந்திருக்கு. பாஷோ அப்படின்னு ஒரு ஜப்பானிய கவிஞன் எழுதுகிறான். ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று அப்படி தரையிலிருந்து மேலே பறந்து போகுது, மரத்து மேலே போய் அப்படி போய் உட்காருது. இவன் எழுதுகிறான், உதிர்ந்த ஒரு மலர் மீண்டும் தன் கிளைக்கு திரும்புகிறது அப்படின்னு எழுதினான். அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு மலரே பறந்து போய் மரத்தில் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு காட்சியை அது ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அந்த பட்டாம்பூச்சிக்கு மட்டும் இருக்குது. சரி, இது இவ்வளவு அழகாக இருக்குதே, பார்த்த உடனே அப்படியே நம்முடைய கண்களையும் கருத்தையும் கவருகிறதே. அந்த பட்டாம்பூச்சி அந்த நிலைக்கு வரத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு வகையான மரவட்டை தான். அந்த மரவட்டை தான் அதை யாராவது கொஞ்சரமா, ஓ மை டியர் மரவட்டை அப்படின்னு அதை கொஞ்சரமா இல்லை, ரொம்ப அழகான பூச்சின்னு இதை சொல்கிறோம். அதை பார்த்தா ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஒரு மாதிரி அருவருப்புன்னா அது விளக்கப்பட வேண்டியதில்லை, அதனுடைய தோற்றம் அவ்வளவு அழகாக இருக்காது. ஆனால் அழகற்ற அதுதான் ஒரு கூட்டுப்புழுவாக மாறி ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே தன்னை அடைச்சிக்குது. இயற்கை அது மாதிரி அதை உருவாக்குகிறது. லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அது தன்னைத்தானே அப்படியே குறுக்கிக்கிட்டு உட்காந்துருக்கும். அப்போ தான் அதனுடைய உடம்புக்குள்ளே அந்த சிறகுகள்லாம் முளைக்குது. அதுக்கு சின்ன சின்ன கால்கள் அழகாக அப்படி அழகான 2 கால்கள், அப்புறம் முன்னால் 2 கொம்பு மாதிரி உணரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வழியாக தான் அது மலரில் அதை விட்டு அப்படி தேனை அப்படி உறிஞ்சி எடுக்குது. அது சென்சார் மாதிரி அதை எந்த மலரில் என்ன தேன் இருக்குதுன்னு அது வழியாக தான் அது கண்டுபிடிக்குது. அதை பிறகு அது எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த உறுப்புகள் எல்லாம் அந்த கூட்டுப்புழு பருவத்தில் தான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. அந்த நேரத்தில் அது எவ்வளவு அதுக்கு வலி இருந்திருக்கும். தன்னைத்தானே குறுக்கிக்கிட்டு ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்கிறதுன்றதே ஒரு வகையான தொந்தரவு தான் இல்லையா? அது நமக்கு தெரியல. நம்ம கூட அம்மா வயிற்றில் தான் இருந்திருக்கிறோம் 10 மாத காலம் ஒரு சின்ன இடத்துல தான். ஆனால் அது நமக்கு சங்கடமோ இல்லையோ, அம்மா பல வகையில் சங்கடப்பட்டு இருப்பாள். வயிற்றுக்குள்ளே பிள்ளை இருக்கிறப்போ அம்மா படுற பாடு இருக்குதுங்களே, அது பெண்களுக்கு அந்த வலிமையை இயற்கை தான் கொடுத்துருக்கிறது. எப்படி இல்லை, என்னெல்லாம் சரியாக படுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மேலே அவங்க சரியாக படுக்க முடியாது, படுத்தா தூக்க முடியாது, அப்புறம் விரும்பின உணவை சாப்பிட முடியாது, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன், வினோதமான விஷயங்களெல்லாம் சாப்பிடணும்னு தோணும், இமோஷ்னல் இம்பேலன்ஸ், விதவிதமான சங்கடங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தாயும் ஆளாகித்தான் நம்மை பெற்றெடுத்திருக்கிறாள். அதுக்காவது அம்மாவுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதற்கு ஒவ்வொரு பிள்ளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எதையோ கற்றுக்கிறான்றதெல்லாம் அப்புறம், உங்கள் அம்மாவுக்கு தர வேண்டிய மரியாதையை அன்பையும் முதல்ல கொடுக்கல அப்படின்னா நீ அப்புறம் பிள்ளையா பிறந்து என்ன பயன் அப்படின்னு உங்கள் மனசாட்சியே உங்களை கேட்கும். இப்போ அந்த கூட்டுப்புழுவாக இருக்கிற காலத்திலே அது எவ்வளவு வலிகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறது. அப்படி அனுபவித்த காரணத்தினால தான் அது அழகான பூச்சியாக மாறி கவிதை எழுதப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கம்பீரமான நிலையை அடைகிறது. இது ஏதோ பட்டாம்பூச்சி பார்த்தீங்களா? இல்லைங்க, நம்மளை பற்றி தான், உங்களை பற்றியும் என்னை பற்றியும் தான் இதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹென்றி டூவோ அப்படின்னு ஒரு ஓவியர் பிரெஞ்சு நாட்டில் இருந்தார். அருமையான ஓவியர், உலக புகழ்பெற்ற ஓவியர். அவருடைய ஓவியங்கள் வாங்கிறதுக்கு ஏலம் விடுறப்போ மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் முதல் 10 வரிசையில் வந்து உட்காந்துருப்பாங்களாம். அவ்வளவு அற்புதமான ஓவியர். ஒரு 60-65 வயதுக்கு மேலே அவருக்கு உள்ளங்கைகள் செயல்படாமல் போயிடுச்சு. அதில் மூமெண்ட்டே இல்லை, என்னன்னு தெரியல. அதுக்கு கடுமையான சிகிச்சைகளாம் எடுத்துக்கிறார். ஆனால் அதுக்காக ஓவியம் வரைகிறத விட்டுட முடியுமா? அந்த ஓவியம் வரைவதை அவரால் விடவே முடியல. கொஞ்சம் கையை அசைச்சாலே ரொம்ப கடுமையாக அவருக்கு வலி இருக்கிறது. இருக்கட்டும், நான் வரையாமல் இருக்க முடியாது அப்படின்னு இந்த விரல்களில் ப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அந்த வரைகிற ப்ரெஷ்ஷு, அதை விரல்களில் தன்னுடைய கையால் பிடிக்க முடியாது, ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் கயிறு போட்டு அந்த ப்ரெஷ்ஷை கையில் கட்டிக்குவார்.
கட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்படியே வரைகிற அந்த ஷீட்டில் அவர் வரைகிறார். ஒவ்வொரு அசைவும் அப்படியே உயிர் போய் வரா மாதிரியான கடுமையான வேதனையை அவருக்கு தருகிறது. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன தூவோ இது தேவையா, இப்படி ஒரு வலியோடு நீங்கள் இதை வரைஞ்சே தீரணுமா அப்படின்னு. அவர் சொல்கிறார் பாருங்க, ஓவியம்னு ஒன்று வர வரைக்கும் தான் வலி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஓவியம் வந்த பிறகு அது காலத்தையும் வென்று நிற்கும். வலி கொஞ்ச காலத்திலே மறைந்து போய்விடும். அதுதான் எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறது அப்படின்னார். எவ்வளவு அருமையான வார்த்தை! வலிதான். ஆனால் அந்த வலியை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதுதான் வெற்றிக்கான வழியாகவும் இருக்கிறது. கூட்டுப்புழுவாக இருந்து எவ்வளவு பாடுபட்டு அழகான பட்டாம்பூச்சியாக வருவது மாதிரி தான் சில சமயங்களில் இந்த வாழ்க்கை கூட நம்ம ஏதோ ஒரு வகையிலே மிகப்பெரிய சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் ஆளாக்கினாலும் நீங்கள் அழகான பட்டாம்பூச்சியாக ஆக வேண்டுமா? வலிதான் வெற்றியின் வழி. வலியை தாங்குகிறவர்கள்தான் கிரீடத்தை தாங்குபவர்களாகவும் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். சில சங்கடங்கள் தான் சந்தோஷத்திற்கான பாதை. என்ன செய்வது? அதுதான் இயற்கை அப்படி அமைத்திருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கு இதுவும் இறைவன் திட்டத்தில் ஒன்று என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களால் அந்த வலியை தாங்க முடியும். இயற்கையினுடைய வழி இதுதான் என்பதை புரிந்து கொண்டாலும் நிச்சயம் நாம் வெற்றி வானத்தில் பறக்க முடியும். கைகள் இழந்தால் என்ன, நம்பிக்கை இருந்தால் போதும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.